வெல்கம் டு ஐசா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஒரு புது டிசைன் பார்க்க போகிறோம். நம்ம இதை நார்மலாக பார்த்துருப்போமான்னு தெரியல. இதை நான் பிரிண்ட்ரெஸ்ட்டில் தான் எடுத்தேன். இது ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது, ரொம்ப ரிச்சாகவும் இருந்ததுனால இதை போட்டேன். பாருங்கள், எப்பயும் போல் 2 லைன் கோல்டன் த்ரெட்டு, அப்புறம் 2 லைன் சேம் சாரீ, திரும்ப 2 லைன் போட்டுட்டு இது ஒரு மாதிரி காப்பர் கோல்டு மாதிரி, இது கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக எல்லோவாக இருக்காது. அந்த மாதிரி கலர் பீட்ஸில் போடும்போது கொஞ்சம் அழகாக இருந்தது. கோல்டனே போட்டிருந்தா ரொம்ப பிரைட்டாக இருந்திருக்காது. அப்புறம் 2 இன்ச்சு பீட்ஸு. அதுக்கப்புறம் இது எப்படி போட்டேன் அப்படின்றதுக்கு இதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிக்கணும். அந்த டெம்ப்ளேட் ரெடி பண்ணிட்டு பாருங்க, இந்த ஷேப்பை நம்ம ஒவ்வொரு வாட்டி நாமளே கட்டம் போட்டோம் அப்படின்னா அது ஷேப் மாறும். அதனால டெம்ப்ளேட் எடுத்துக்கிட்டோன்னா அது நல்லது. அதுக்கும் பாருங்க 2 லைன் கோல்டன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் வச்சுட்டு அப்புறம் பெரிய பீட்ஸ் வச்சுட்டு உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் சாரீ கலருக்கு மேட்சாகவே பாருங்கள் ரன்னிங் ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கு பீட்ஸும் வச்சுட்டு ஃபுல்லாக எல்லோ கலரில், அதாவது லெமன் எல்லோ கலரில் ஃப்ரெஞ்சு நாட் போட்டுட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இதுதான் இந்த டிசைனு. நடுநடுல இதை பாருங்க ஒரு தோடு லோரியல் தொங்குற மாதிரி ரொம்ப அழகாக போட்டிருக்கோம். இதுதான் இந்த டிசைன். இதை வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த அவுட்லுக் இப்படி தான் வெளியில் வரும். இது கைக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதை மாதிரி தான், கையிலையும் இதே மாதிரி 2 லைன் இதெல்லாம் போட்டு எப்பயும் போல் போடுற மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கு எப்படி போட்டேன் அப்படின்னா, இது நம்ம கையோட ஷேப்பு இதை பாருங்க அளந்துக்கிட்டு இதே மாதிரியே நம்ம எப்பயும் போல் செஞ்சது தான். இதில் என்ன வித்தியாசம், இதுக்கு என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதை எப்படி 2ஆ மடிச்சுட்டு நம்ம இதை இங்கே வரையும் போது சரியாக இங்கேயும் மேலேயும் அதுமாரி ஆஃப் இது வச்சு வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரெக்டாக ஷேப் வச்சு இதை வரைஞ்சிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் வச்சுக்கோங்க. இந்த பீட்ஸ் எல்லாம் எப்படி வைக்கிறதுனா எல்லாத்துக்குமே ஒரு ஆர்டர் இருக்கணும். இந்த மார்ஜின் எல்லாத்துலேயும் ஒரே அளவாக வைக்கும்போது நமக்கு சரியாக அமையும். அதுதான் ரொம்ப முக்கியம். கரெக்டான ஷேப்பாக வைங்க, அப்போ தான் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் மட்டும் ஒரு வாட்டி இப்படி அப்படி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியாக அமையல, எல்லா பக்கமும் இடிக்குது. அதுமாரி செய்யாதீங்க. இங்கே ஒரு ஆப்போசிட் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட் வெறுமனே லோரியல் மட்டும் தொங்க வச்சிங்கன்னா போதும். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக கிடைக்கும். இதே மாதிரி பண்ணுங்கள். இது நடுவுலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எப்படி ஃப்ரெஞ்சு நாடு போட்டிருக்கணும், இதில் லவங்க ஸ்டிச் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் இதோட டிசைன். ஃபுல் டிசைன் இதாலேயே முடிச்சிருக்கேன். ஜர்தோசி எப்பயும் போல் ஜர்தோசி போடும்போதே ரிச் லுக் கிடைக்கும். ஜர்தோசி நேரில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருக்குது.